அனைவருக்கும் வணக்கம். அமியோகம்லேருந்து விஜயபாரதி. இன்றைக்கி நம்ம பெயின் மேனேஜ்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். வலி நிவாரணம் அப்படின்னா என்ன? நம்ம உடம்புல பல வலிகள் இருக்குது. ஸோ குதிகால் வலி, முட்டி வலி, தோள்பட்டை வலி இப்படி சொல்லிகிட்டே போகலாம். அதில் இன்றைக்கி நம்ம குதிகால் வலியை பற்றி பார்க்க போகிறோம். இது பெண்களுக்கு பொதுவாக அதிகமாக சொல்லுவாங்க. ஒரு 45 வயது மேலே இருக்கிற பெண்கள் இதை அதிகமாக சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் அவங்க ஓவர் வெயிட்னாலையும் அதிகமாக நின்றுட்டே ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் வரக்கூடியது. நம்மளோட காலில் கால்கானியஸ் போன் அப்படின்னு இருக்குது. அதிலிருந்து நம்ம விரல்களை இணைக்கக்கூடிய தசைநார் தான் இந்த பிளான்டர் ஃபேஷியா அப்படிங்கிற கனெக்டிங் டிஷ்யூ. இது இன்ஃப்ளமேஷன் ஆகிறதுனால தான் நமக்கு அந்த பெயின் வருது. இதுக்கு நம்ம நல்ல ரெஸ்ட் கொடுக்கணும், இல்லைனா நல்ல ஐசிங் வைக்கணும். இல்லை அப்படின்னா சம் ஸ்ட்ரெச்சஸ் இருக்குது. இந்த மாதிரி சோலியஸ் காஃப் ஸ்ட்ரெச்சுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் இந்த மாதிரி மசாஜ் கொடுக்கலாம், ரோல் ஸ்ட்ரெச்சு, ஸோ இந்த எலாஸ்டிக் ஸ்ட்ராப்பில் ஸ்ட்ரெச் கொடுக்கலாம், டோ ஸ்ட்ரெச் இந்த மாதிரிலாம் கொடுக்கலாம். இது மாதிரி ஸ்ட்ரெச்சஸ் கொடுக்கல. இன்னொன்று, கால்களை கொஞ்சம் மேலே உயர்த்தி தூக்கி வச்சுக்கிறதுனால நல்ல பிளட் ஃப்ளோ கிடைக்கும். இந்த பெயின்லேருந்து கொஞ்சம் வலி கம்மியாகும். ஃபர்ஸ்ட் நீங்கள் நல்ல ரெஸ்ட் கொடுக்கணும், அதுக்கப்புறமா ஐசிங் பண்ணணும், அப்புறம் இந்த ஸ்ட்ரெச்சஸ்லாம் பண்ணணும். இதையும் மீறி நீங்கள் ஒர்க் கண்டினியூ பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு சம் கம்ப்ரெஷன் ஸ்டாக்கிங்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஃபீட்டில் இந்த மாதிரி சாக்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். மேலும் இது போன்ற உடற்சிகிச்சை பயிற்சி முறைகளுக்கு இணைந்திருங்கள் என்றும் அமியோகத்தை அணுகுங்கள். நன்றி, வணக்கம்.